ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குடெக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நடிகர் லால் ஜூனியர் 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மலையாளம் காமெடி டிராமா மூவி. இந்த படம் சைனா பிளே ஓடிடி பிளாட்ஃபார்ம் லைவ்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படத்துல டொவினோ தாமஸ், சோபின் ஷகர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான டொவினோ தாமஸ் பாத்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டாரா வளம் வந்து சந்தோஷமா இருந்தாலும் அவருக்கு டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, லக்கில மட்டும்தான் சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னு சொல்லி ஊர் முழுக்க அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல அவரோட படம் கண்டினியூஸா ஃபிளாப் ஆகிட்டு இருக்க ஒரு பெரிய டைரக்டரோட படத்துல நடிக்க போன இடத்துல ஒரு சீனை ஒழுங்கா நடிக்க தெரியாதான்னு சொல்லி ஹீரோக்கும் டைரக்டருக்கும் நடுவுல கான்ஃபிளிக்ட் வர நம்ம கதையோட ஹீரோ படத்தையே டிராப் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்து ஒரு ஆக்டிங் கோச்சா இருக்கக்கூடிய ஷோபின் ஷாகரை பர்சனல் ட்ரெயினரா வச்சுக்கிட்டு நம்ம கதையோட ஹீரோ பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, நம்ம கதையோட ஹீரோவான டொவினோ தாமஸ் கம்பேக் கொடுத்தாரு, அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜிங்காவும் சொல்லணும்னு சொல்லி சினிமாக்குள்ளேயே படம் எடுத்து என்ன காமெடி டிராமா பண்ணிருக்காங்க, சொசைட்டிக்கு எமோஷனலா என்ன மெசேஜ் சொன்னாங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா தான் இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கதையோட ஹீரோவான டொவினோ தாமஸ் நடிக்க தெரிஞ்ச ஒரு நடிகனா நடிக்கிறது ஈஸிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடிக்க தெரியாத ஒரு நடிகனா நடிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருங்கிறத கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி நோட்டபிளான கேரக்டர்ஸ்ல ஏகப்பட்ட கேமியோஸா படத்துல நிறைச்சு வச்சிருக்காங்க. ஷோபின் ஷாங்கர் ஒரு டக்கரான கிரேசியான கோச்சா வந்து அட்டகாசம் பண்ணியிருக்காருங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட், ஃப்ரெஷ்ஷான ஒரு நல்ல சப்ஜெக்டா இருந்தாலும் ஸ்கிரீன் பே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இல்லாம போயிடுச்சு. பயங்கர வீக்கா சட்டிலா பிரிடிக்டபிளான டோன்ல செகண்ட் ஹாஃப் பயங்கரமா சொதப்பி வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீட்டா வாட்சபிளா சூப்பரா டீசென்டா இருந்துச்சு. இன்டர்வல் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல இவங்க பண்ண எமோஷனல் டிராமா, பிரியாணி சீன்னு சொல்லி நிறைய விஷயம் படத்துல நோட்டபிளா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் படத்துக்கு பயங்கரமான ஒரு லெட்டிங் டவுன், மிகப்பெரிய லேக கிரியேட் பண்ணிருக்குங்கிறது இந்த படம் பார்க்கணும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. காமெடி, எமோஷன், ரொமான்ஸ்ன்னு சொல்லி படத்துல எல்லாமே பயங்கர ஹாஃப் பேக்கடா இருந்துச்சு. ஹீரோவோட அரகன்ட்டும் எமோஷனும் ஈகோவை தாண்டி வேற எதையுமே படத்துல இவங்க ஃபோக்கஸ் பண்ணல. சினிமா காரணம் மட்டும் இருந்தா ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆர்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல பல விஷயத்தை எடுத்து வச்சுட்டாங்க. இன்னுமே கமர்ஷியலைஸ் பண்ணி மசாலா எலிமெண்ட் ஆட் பண்ணியிருந்தா படம் வாட்சபிளா இருந்திருக்குன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸை கடுப்பேத்தி வச்சுட்டாங்க. அதை தாண்டி படம் டெக்னிக்கலா சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் மூவி எடுத்த டைரக்டரா இந்த படத்தை எடுத்தாருன்னு கேட்கிற அளவுக்கு படம் பல இடத்துல அடி வாங்கியிருக்கு. அண்ட் படத்தோட செகண்ட் ஹாஃப் இல்லாமே படத்தை கிளைமேக்ஸோட மெர்ஜ் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருந்தாலே சூப்பரா இருக்கு. ஆடியன்ஸ் கை தட்டி 150 ரூபா கொடுத்துட்டு போயிருவாங்கன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு படத்துல பல விஷயத்தை இன்னும் பேச்சர் பிரசென்ட் பண்ணிக்கலாம்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஆவரேஜான தமிழ் டப்டு மலையாளம் மூவி தான். டொவினோ தாமஸ்க்காக வேணா ஒன் டைம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த நடிகர் லால் ஜூனியர் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.2 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் ஆச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.